வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு ஜென்யூன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங்கில் டெஸ்டேவாக மேஜராக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஜென்யூனாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்துட்டு ரிஜெக்ஷன் எப்படி வந்துட்டு கம்மி பண்ணலாம், ரிஜெக்ஷனுக்கான மெயின் ரீசன் என்ன, அதை வந்துட்டு லாங்குவேஜில் ரிஜெக்ஷன் வந்தால் அதை எப்படி நம்ம வந்துட்டு க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே ரீசன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நோன் பக், லாங்குவேஜ் இஷ்யூஸ், லோ குவாலிட்டி அட்டாச்மெண்ட், நாட் அ பக், அவுட் ஆஃப் ஸ்கோப், அன்வான்ட் ரெக்வஸ்ட், ராங் பக் டைப், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதில் நோன் பக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லியிருப்போம் இல்லையா, டியூப்ளிகேட் பக்ஸை வந்து நோன் பக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பக்கா நோன் பக்கா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து டியூப்ளிகேட் பக், இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண பக்கையோ இல்லை நோன் பக்குன்னு போட்டிருக்க காலத்துலையோ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பக் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒன்று ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. அதில் ரிஜெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளால் பார்க்க முடிய விஷயந்தான் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்துட்டு லாங்குவேஜ் இஷ்யூ தான் இப்போ வந்துட்டு நமக்கு டவுட்டாக கேட்டிருந்தது. லாங்குவேஜ் இஷ்யூ எதனால் வரும்னா, கிராமர் தப்பாக எழுதுனீங்கன்னா வந்துட்டு லாங்குவேஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போது தமிழ் மீடியமில் படிச்சிருப்போம், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்போம், எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் கிராமர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி ஜெர்மனியில் இருக்கவங்க ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான ஒரு லாங்குவேஜ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். நான் அடுத்து இன்னொரு விதமான லோ குவாலிட்டி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு கிளியராக இல்லை, டேட் தெரியல, இல்லை டைமிங் கம்மியாக இருக்குது, டைமிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு லோ குவாலிட்டி அட்டாச்மெண்ட்டில் வரும். ஸோ இதுவும் நம்ம சைட்லேருந்து வர்ற பக் தான். அதையும் வந்துட்டு கிளியராக பண்ணிக்க பாருங்கள். நாட் அ பக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நாட் அ பக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாச்சும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓவர்லேக்கு வந்துட்டு க்ளோசிங் பட்டன் கிடையாது. அது வந்து நம்ம பேக் பட்டன் அமுத்தும் போது தான் க்ளோஸ் ஆகும். இல்லாட்டினா நம்ம க்ளோஸ் பண்ண, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் அமுத்தினோன்னா அந்த ஓவர்லே வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் சில வெப்சைட்டில் அதை போய் நம்ம வாண்டடாக இன்டூ மார்க் க்ளோஸ் பண்ணால் தான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பக்காக கொடுத்தீங்கன்னா இது மேபி அவங்க யூஸை வந்து டிஃபைன் பண்ணதாக இருக்கும். அதனால் இதை வந்துட்டு நாட் அ பக்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக் கிடையாது, யூஸர் வந்து இன்டென்ஷனலாக பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் வந்துட்டு பக் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே சேட்டில் ஒரு தடவை கேட்டுக்குங்க. அடுத்து வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப் வந்து நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அவங்க ஸ்கோப்பில் சொன்னது அது விஷயத்தை தவிர பாக்கி எந்த விஷயத்தை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணாலும் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் தான். அவுட் ஆஃப் ஸ்கோப்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத டெஸ்ட் பண்ணாலும் அது பக்கே இருந்தாலும் அது வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப் தான். ஸோ அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் பக் கொடுக்காமல் பாருங்கள். நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டியில் மார்க் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவுட் ஆஃப் ஸ்கோப்க்கு. ஸோ நீங்கள் நல்லா படித்தாலே போதும். அடுத்தது வந்து அன்ஆன்சர்ட் ரெக்வஸ்ட். இது நான் எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன். அன்ஆன்சர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு என்னென்னு சொல்லி, அதாவது நீங்கள் பக்கு கொடுத்ததுக்கப்புறம் டிஎலுக்கு ஏதாவது டவுட் வந்து உங்கள்கிட்ட அந்த பக்குக்கு கமெண்ட் போட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிப்ளை பண்ணணும். இல்லாட்டினா அந்த போட்டு வந்துட்டு தானாகவே உங்கள் பக்கை வந்து வேலிடாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க இப்போ எனக்கு வந்து ஃபுல் வீடியோ கொடுங்க, டைமிங் பார் கிடையாது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ராங் பக் டைப். இதுவும் நான் போன தடவை கிளாஸிஃபிகேஷனில் இதில் சொல்லியிருப்பேன். அதாச்சும் ஃபங்க்ஷனலாக, கண்டென்ட்டாக, விஷுவலாக அப்படிங்கிறதுல தப்பு பண்ணாலும் பக் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ராங் பக் டைப் இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு பக் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் இருக்குது. சில பக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பக்கு தான், ஆனால் வந்துட்டு உங்களால் இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியாது, எனியோ வி ஆர் பேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஹேப்பன் சம்டைம். ஓகே, அதாச்சும் அது வந்து ஃபார்வர்டு டு கஸ்டமர் வந்துடணும், ஆனால் ரிஜெக்டட் பை கஸ்டமர்னு வந்துடும். அந்த மாதிரி பக் டைப்பில் ரிஜெக்ஷனும் நமக்கு வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதில் நமக்கு கேஷ் வந்துடும், அது வேறு விஷயம். இன்னொன்று வந்துட்டு பக், இப்போ லாங்குவேஜ் இஷ்யூனால தான் வந்துட்டு பக் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, அதாவது குவிஸில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைட்டிலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்போவுமே வாட் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். வாட், வேர், வென், இதுக்கு 3க்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் டைட்டில். போட் என்ன நடக்கலை அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு டைட்டிலில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுதான் வந்துட்டு டைட்டிலில் பார்க்க வேண்டிய விஷயம்.
அதே மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் தாட் ப்ராசஸை தான் அங்கே அந்த இடத்துல சொல்லணும். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கிறது வாட் ஆக்சுவலி அங்கே நடந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்லேயும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 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 வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மிந்த்ராவோட வெப்சைட்டில் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆட் டு கார்ட்டில் ஒரு ஐட்டம் போட்டேன், ஒரு ட்ரெஸ் போட்டுட்டேன் அப்படின்னா, இந்த கார்ட் பேஜ்லேருந்து நான் ஹோம் பேஜ் போகிறதுக்கு லோகோவை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு ஹோம் பேஜுக்கு போயிருக்கணும். இதுதான் வந்துட்டு எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த வெப்சைட்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் அந்த லோகோவை கிளிக் பண்ணுற வெப்சைட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது போயிடுச்சு, நான் உங்களுக்கு ஒரு பக்காக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் அதை வந்து எப்படி டைட்டில் எழுதுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் எழுதியிருக்கேன் நான் எப்படி வந்துட்டு பக்கோட டைட்டில் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோகோ கிளிக் ஆன் கார்ட் பேஜ் டஸ் நாட் ரீடைரக்ட் யூசர் டு ஹோம் பேஜ் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்போது லோகோ கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துல கார்ட் பேஜில் என்ன நடக்கலை, ரீடைரக்ட் டு யூசர் ஹோம் பேஜுக்கு போகலை, ரீடைரக்ட் பண்ணலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறோம். இனியும் சிம்பிளாக எழுதலாம், கொஞ்சம் கூட க்ரிட்டிக்கலாக எழுதலாம். ஸோ உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கும் டைட்டில் மேக் பண்ணுறது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை. இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா கிராமர் யூஸ் பண்ணணும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, கிராமர்லி நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லலாம் போய் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இது கொடுத்தாலே போதும், அதுவே கிராமர் போட்டு கொடுத்துக்கும். ஸோ அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஓகே, தென் நம்ம வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துங்க. இதில் நான் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்குங்க காட்டுறேன். ஜஸ்ட் அ செகண்ட். இதில் ஆக்சுவல் ரிசல்ட் நம்ம வந்துட்டு தாட் ப்ராசஸ் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தாட்டாக சொல்லணும். நீங்கள் ஏஐயில் கொடுத்து பயங்கரமாக வந்துட்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு எழுதுனோன்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் ஷுட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் டு யூ இன் யோர் தாட் ப்ராசஸ் அப்படி தான் போடணும். இப்போ நான் எழுதியிருக்கேன் என்னன்னா, when the user click on the logo from the cart page there is no redirection action, the page remains stuck on the cart page without navigate back to the home page அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 1 லைனில் முடிச்சிருவோம், 1 லைனில் 2 லைன்ஸில் முடிச்சிருவோம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பை கிளிக்கிங் த லோகோ ஷுட் ரீடைரக்ட் டு த யூசர் டு த ஹோம் பேஜ் எக்ஸ்பெக்டட் தட் வாஸ் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் எப்போவுமே ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் பெருசாக எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டில் வச்சு தான் அவங்க வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ எப்பவும் வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் 2-3 லைன்ஸ் வர மாதிரியும், எக்ஸ்பெக்டடை கம்மியாக தான் எழுதணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. பட் எக்ஸ்பெக்டடோட கொஞ்சம் ஆக்சுவல் வந்து கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஏஐயில் போட்டு பயங்கரமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா தப்பு நல்லா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் வென் யூ ஆர் நியூ டு தட் தே வாண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், தே டோன்ட் வாண்ட் ஏஐ டேட்டா. ஏன்னா அவங்க ஏஐ வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா. நம்ம எதுக்காக ஒரு மேனுவல் டெஸ்டிங் போகிறாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்ட்லேயே இதெல்லாமே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு க்ரௌட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும். அப்புறம் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஸ்டெப்பை எழுதின அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து வேணும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. மறுபடியும் எகெயின் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் சொல்லாதீங்க. கார்ட்டை ஓப்பன் பண்ண, ப்ராடக்ட் ஆட் பண்ண, அதுக்கப்புறம் கார்ட்டுக்கு போனேன், அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. வேர் ஸ்டாப், அந்த ஸ்டாப்பில் இருந்து தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ரிப்பீட்டடாக அதை பண்ணாதீங்க. அதுவும் வந்துட்டு ரிஜெக்ஷனுக்கான ரீசனாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் வர்ற ஒரு பழக்கம் தான். இதெல்லாமே நமக்கு மாறிடும். அதே மாதிரி இது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது. இது நம்ம பண்ணலைன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த வெப்சைட்டில் கிடைக்கலன்னா வேறு வெப்சைட்டு, நிறைய க்ரௌட் டெஸ்டிங் இருக்காங்க. க்ரௌட் டெஸ்டிங் இல்லைன்னா வேறையும் நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ டயர்ட் ஆகாதீங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காமல் ஈஸியாக ஒர்க் பண்ணுங்கள். ஆல்சோ சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொன்னால் ஏன் வருதுன்னா, மேக்ஸிமம் இந்த ஏதாச்சும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டும் இதுக்கு அப்புறம் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துச்சுனால தான் சஸ்பீஷியஸ்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓவர் டெக்னிக்கல், ஓவர் பர்ஃபெக்ஷன், நீங்கள் ஏஎல்லாம் வச்சு எழுதும்போது அப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹியூமனாக எழுதுகிற மாதிரி இருக்காது. ஐ சஜஸ்ட் யூ டு யூஸ் த கிராமர் வெப்சைட். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, அது போதும். ஏஐயில் கொடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இது
இது மட்டும் இல்லை, சீனியர்ஸ் எல்லாம் எழுதுறது பார்த்திங்கன்னா நம்ம புக்கிலலாம் கலர் அடித்து பேப்பர் அடிக்கிற மாதிரி டபுள் ஸ்டார்லாம் போட்டு ஹைலைட் பண்ணியெல்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். சிஎஸ்எஸ் ரிப்போர்ட்டில் எழுதுறது டபுள் ஸ்கோலன் டபுள் ஸ்டார்லாம் போட்டு எழுதுவாங்க. ஸோ யூஸ் ட்ரான்ஸ்லேட்டர் அண்ட் கிராமர்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. as soon as possible நான் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். தேங்க்யூ.